மானு இருந்தா கொடுக்கறதுக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. காரணம் என்ன? நீங்க என்னுடைய இனத்தை சேர்ந்த ஒருவர். நீங்க மானை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை காட்டிலே அதிகமான சந்தோஷம் எனக்கு தான். காரணம் நம்ம சாதிக்காரர் ஒருத்தர் மானை கையில பிடிச்சு விட்டாரியா. ஏன்னா இதுக்கு முன்னாடி மானை யாரு கையில பிடிச்சா? சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. அவருக்கு அப்புறம் யாரும் பிடிச்சிருக்காங்கன்னு கிடையாது. நிறைய பேர் துரத்தி போயிருக்காங்க, ஆனா பிடிச்சதா தெரியல. நீங்க இப்ப வந்திருக்கீங்க, ஏன்னா முயற்சி திருவினையாக்கும் இருக்காங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு இருக்காங்க. எனக்கு என்னமோ உங்க முகத்தை பார்த்தாலும் பிடிக்கிற மாதிரி இல்லைன்றீங்களா? போற மாதிரி இல்ல. ஐயோ நீங்க இப்படி சிரிச்சீங்கன்னா நான் அப்படித்தான் சொல்றேன்னு அவர் நினைச்சிருவாருன்னு தப்பா என்னைய பத்தி இல்ல உருப்புற மாதிரிலாம் தெரிகிறாரு. ஆனா மான் இங்க இல்ல. மானு இல்ல, இங்கதான் இருக்கு. சத்தியம் பண்றேன். நானும் சத்தியம் பண்றேன். யாரு மேல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் உண்மையை மறைக்கணும்ன்ற தேவை இல்லை. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு பொய் சொல்றதுக்கு எனக்கு தேவை கிடையாது. இருக்கிற ஒண்ணு இல்லைன்னு சொல்லி உங்களை குழப்பணும்னு எனக்கு அவசியம். ஏமா இந்த இடத்துக்கு வந்திருக்கேனா? அவசியம் இல்லாம நான் வருவேனா? சரி, மானை பார்க்காத நான் இந்த இடத்துக்கு உங்க இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு வருவேனா? ஏங்க இப்ப நான் என்ன பொய் சொல்லுவாங்க, 1000 பேரை கொண்டா அரை வைத்தியம், அப்ப 2000 பேரை கொண்டா முழு வைத்தியனா? அர்த்தம் அது இல்ல. 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியம் இல்ல. 1000 வகையான வேர்களை தெரிஞ்சுக்கிட்டு கையில் கொண்டவன் அரை வைத்தியன். என்ன பார்த்தான மாத்திரை ஊசியெல்லாம் அந்த காலத்துல பூரா மூலிகை வேறு தானே சாப்பிட்டான். அப்ப 1000 வகையான வேர்களை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஏக்கர் கணக்கா முருங்கையை போட்டவே வெறுங்கையோட போயிருவானா? அது எப்படி? ஏன்னா முருங்கை மரத்துல பாருங்க, விதையில இருந்து பூவுல இருந்து காயில இருந்து கீரையில இருந்து எல்லாமே சக்தி வாய்ந்தது. எந்த ஒரு மனுஷன் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றானோ 80 வயது வரைக்கும் கம்பு உண்டாம நடப்பானா. அதனாலதான் முருங்கை நட்டம் வெறுங்கோயோட போவேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இருக்குல்ல இருக்கு. இதேதான் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும். 1000 பொய் சொன்ன அந்த குடும்பம் விளங்குமா? எப்படி இருக்கு? ஒரு பொய் சொன்னாலே 10 பவுன் போடுற இடத்துல 5 பவுன் போடுறோம்னு மாத்தி சொல்லிவிட்டாலே தப்பா போயிடும். அப்ப 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லல, 1000 பேத்திட்ட போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னாங்க. அப்ப அர்த்தம் இருக்குல்ல. மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்கலாமான்னு சொல்லுவாங்க. மண் குதிரை நம்பி ஆத்துல. இப்ப மண் குதிரைன்றது என்ன? ஆமா, இந்த தண்ணிக்குள்ள இருக்குமே குதிர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை நம்பி ஆத்துக்குள்ள இறங்கினா மேடு மாதிரி இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கு, அங்கங்க திட்டு மாதிரி குதிரைன்னு பேர் இருக்கு. அதனால மண் குதிரை நம்பி இறங்கணும்னா உள்ள முங்கிடுவோம் அப்படின்னு. அது பழமொழி மருவி எப்படி வருது? மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்கலாமான்னு அப்படியும் மருவி வருது. ஏங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு. நாங்க அது என்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு? இப்ப மண்ணு நீரு நெருப்பு காற்று ஆகாயம் 5க்குமே பேர் என்ன? பூதம்னு தான் பேரு. அப்ப கிணறு வெட்டினோம்னா உள்ளுக்குள்ள இருந்து தண்ணின்ற பூதம் கிளம்பி தானே வருது. அதுதான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு. நாங்க விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க. இந்த விருந்து மருந்து 3 நாளைக்கு என்ன காரணம்னா, இப்ப வாரத்துல எத்தனை 7 நாள். இந்த வாரத்தில் 7 நாளில் 3 நாட்கள் குளிர்ச்சியான நாள், 3 நாள் வெப்பமான நாள். இந்த குளிர்ச்சியான நாள்களில் பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள்களில் நம்மளுக்கு என்ன பிடிக்க சாப்பிட தோணுதோ அதை சாப்பிட்டுக்கிறணும். அசைவமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும், எதை சாப்பிட்டாலும் ஏற்றுக்கிறோம், உடம்புக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். வெயில் காலத்தில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சேராது. அதனால தான் விருந்து மருந்து வெறும் 3 நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஐரைக்கு வந்துச்சா விளாங்கு சேட்டுன்றாங்க. தண்ணிக்குள்ள முதல்ல கிடக்கும். அந்த முதல்ல வாயை திறந்து அப்படி மென்னு மூடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிரும். விளாங்கு நல்ல வேகமான ஒரு மீன். இது என்ன பண்ணுமா, முதல்ல வாயை திறக்கும் போது உள்ள வேகமா உள்ள குதிச்சு முதல்ல வாய்க்குள்ள இருக்க இறையை எடுத்துக்கிட்டு வெளியில குதிச்சு ஓடியாது. இது ஐயரை குஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்குமா, இது உள்ள போய் எடுக்குது, நம்ம எடுத்தா என்ன அப்படின்னு இவங்க உள்ள ஓவாகலாம். உள்ள போனவங்க படகுன்னு குதிச்சு வெளியில வர முடியாது, உள்ள மாட்டிக்கிருமா. அப்பதான் பெரியவங்க சொன்னாங்க, ஐயரைக்கு வந்து சாமியா விளாங்கு சீட்டை, விளாங்கு உள்ள போகுதுன்னு ஐயரை உள்ள போகலாமா, முடிஞ்சதானே செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. வெந்து கெட்டது முருங்கை, வேகாம கெட்டது அகத்திடுவாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையை முழுசா வேக வச்சு சாப்பிட்டா என்ன செய்யும்? இருக்க சத்தெல்லாம் ஓடி போயிடும். முருங்கைக்கீரையை அரை பதத்தில் வச்சு தான் சாப்பிடணும். இந்த அகத்திக்கீரை என்ன செய்யணும்? அதையே வெந்து கெட்டது முருங்கை, வேகாம கெட்டது அகத்தி,
இந்த அகத்திக்கீரை முழுசா வேக வச்சு தான் சாப்பிடணுமா? கழுவி கெட்டது கரியா, கழுவாம கெட்டது மீனா. கறிய அதிகமா கழுவி குழம்பு வச்சா சத்து போயிருமா, மீனை சரியா குழம்பு வைக்காம கழுவாம வச்சா அது வந்து கெடுதலா போயிருமா. அதனாலதான் கழுவி கெட்டது கறி, கழுவாம கெட்டது மீனுன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆவாரை கண்டோர் சாவார் உண்டோன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆவாரை கண்டோர் சாவார் உண்டோன்னு பழமொழி. இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்மா பகுதியில் அதிகமாக கிடைக்கும் இந்த ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ பார்க்குறவெல்லாம் சாதாரணமாக விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஆவாரம்பூவில் உண்மையான எம்புடி சக்தி இருக்குது தெரியுமா? இந்த ஆவாரம்பூ எவன் ஒரு மனுஷன் தூளாக்கியே டீலையும் சாப்பிடலாம், சுடு தண்ணியில் போட்டு கலக்கியும் சாப்பிடலாம். இந்த ஆவாரம்பூ சாப்பிட்டவன் கடைசி காலம் வரைக்கும் சாகாமல் இருப்பானா. அதனால தாங்க சாமையை தின்னவே ஆம வயசு வரைக்கும் வாழலாம். சாமை இருக்குல்ல, சாமைன்ற அந்த தானியத்தை சாப்பிட்டு வாழ்ந்தா ஆம வயசு வரைக்கும் வாழலாமா. ஏன்னா 300 வருஷம் 1000 வருஷம்லாம் ஆமைகளுக்கு தான் ஐஸ் இருக்கா. அதனால அப்படி சொன்னாங்க. இப்ப வள்ளிய சோறாக்கி வாளிய குழம்பு வச்சு இலைய போட்டு இலைய எடுத்து போட்டு சாப்பிடுனாங்க. வள்ளிய சோறாக்குன்னா அதுக்காக என்னைவா சோறாக்க முடியும் வள்ளிய? ஏன்னா தானியத்துல குதிரைவாளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தானியத்தை சோறாக்கி வாளிய குழம்பு வச்சுன்னா கதவாளி, அத குழம்பு வச்சு இலைய போட்டு இலைய எடுத்து போட்டு சாப்பிடு. வாழை இலைய போட்டு சோறு குழம்பு போட்டு அந்த குழம்புல கிடக்கிற கருவேப்பிள்ளைய எடுத்து போட்டு சாப்பிடு. அதான் வாழை இலைய போட்டு கருவேப்பிள்ளைய எடுத்து போட்டு சாப்பிடுனாங்க. விளக்கம் இருக்குல்ல. ஆம பூந்த வீடு உருப்படாதுன்னுவாங்க. எந்த வீட்டுல ஆம பூந்த வீடு உருப்படாம போயிருமா? அதானே. ஆம பூந்த வீடு பழமொழி. இப்போ நம்ம சொல்றது ஆம பூந்த வீடு. அது உண்மையான பழமொழி என்னன்னா ஆம்பி பூந்த வீடு உருப்படாது. இந்த ஆம்பின்னா என்ன? இந்த காளான். ஒரு வீட்டுக்குள்ள காளான் எங்க முளைக்கும்? பொதுவாக குப்பையில் முளைக்கும். காளானை பதப்படுத்தி வைக்கிறவங்க என்ன செய்வாங்க? வைக்க குளம் போட்டு சகதியை போட்டு அதில் காளானை வச்சு வெயில் படாமல் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இந்த வெயில் படாமையும் குப்பையுமா கிடந்தா எப்படி உருப்படாதோ அதே மாதிரி ஆம்பி புகுந்த வீடு உருப்படாதுன்னு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆசைக்கு ஒரு பெண்ணு ஆஸ்திக்கு ஒரு ஆணுனாங்க. அப்ப சொத்து உள்ளாலதான் ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கணுமா? சொத்து இல்லைன்னா ஆம்பளை பிள்ளை பெற்றுக்க கூடாதா? அது அர்த்தம் இல்லை. ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை, அஸ்திக்கு ஒரு ஆண் குழந்தை. ஏன்னா ஒரு தாயா தகப்பனா இறந்து போயிட்டா அவங்களுடைய ஈமகிரியை செய்யறது யாரு? ஆம்பளை பிள்ளை. அப்ப அந்த அஸ்தியை கரைக்கணும்னா ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். தாய்க்கு தலைமையன், தகப்பனுக்கு இளைய மையன். ஏன் தாய்க்கு தலை பிள்ளைனா 10 பிள்ளை பிறந்தாலும் அந்த பெத்த தாய்க்கு தலை பிள்ளை மேலதான் பாசம் இருக்குமா. ஏன் முதலிலே ஒரு பெண்ணு எப்ப முழுசா பெண்ணாவானா தாயானாத்தான். அப்ப அந்த தாயின்ற பட்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த மூத்த பிள்ளை. அதனால தாய்க்கு அந்த மூத்த பிள்ளைய பிடிக்கும், தகப்பனுக்கு இளைய பிள்ளைனாக. அந்த இளைய ஆம்பளை பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவருடைய வீரமும் அவருடைய எப்படி சொல்றது அந்த தோற்றமும் குறையல அப்படி நிரூபிக்கிறது அந்த இளைய பிள்ளை. அதனாலதான் தகப்பனுக்கு இளைய பிள்ளைனாக இல்லையா? அப்ப இது காரணம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்குல்ல. சொல்லுங்க. இதெல்லாம் விவரமா பேசுறீங்களே. சரி, எல்லா விவரமும் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த விவரம் தெரியலையே. என்ன விவரம்? ஏன்னா பொதுவா இப்ப வாழை மரம் எதுக்காக கட்டுவாங்க? வாழை மரம் எதுக்கு? சாமி கும்பிட, வீட்டில் விசேஷம், கல்யாணம், காது குத்து, பால் காய்ச்சி, எல்லாத்துக்கும் இந்த கடா வெட்டு கட்டுவாங்க, மனுஷன் வெட்டு கட்டுறாங்க. சொல்லுங்க, எதுக்காக கட்டுறாங்க? வாழைன்றது ஒரு தெய்வீகம் பொருந்திய மரம். இன்னைக்கு பாருங்க, வாழை இலை பயன்படும், வாழை காய் பயன்படும், வாழை பூவு பயன்படும், வாழைப்பழம் பயன்படும், வாழை பட்டை பயன்படும், வாழை கிழங்கு பயன்படும், வாழை தண்டு பயன்படும், ஏன் வாழை நாறு கூட பயன்படும், பூக்கட்டை. அப்ப கழிவில்லாத மரம் எது அப்படின்னா அது வாழை மரம். எப்படி தாய்மைக்கு பெருமையோ, எப்படி பசு கண்டை ஈண்டா பெருமையோ, அதே மாதிரி வாழை ஈண்டா பெருமை. அதனாலதான் நல்ல விசேஷத்துக்கு பூரா வாழை இலை ஈண்டு குளதள்ளிய வாழை கட்டுவாங்க. ஏன்? இப்ப நம்ம கோட்டைப்பட்டியில இந்த விசேஷத்தை அடுத்து உங்களோட நிப்படக்கூடாது, உங்க பிள்ளை, உங்க பேரம்பேத்தி, அந்த கல்யாணம்ன்றது அடுத்து சந்ததியா காது ஊட்டுறது. அப்ப சந்ததி வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்றதுக்காகத்தான் வாழை மரத்தை கட்டுறாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சரி, பொதுவா இந்த வாழை மரம் எதுக்காக கட்டுற இன்னொரு விஷயம் என்னன்னா காரணம்,
இந்த வாழை மரம் வந்து பாருங்க, உலகத்தில் இந்த வாழை மரம் ஒன்று தான் ஒரு முறை பூக்கும், ஒரு முறை காய் காய்க்கும், அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் பயன்படாது. அதுபோல் ஒரு குடும்பத்தில் ஒருவன் கணவன் மனைவியாக திருமணம் முடிக்கிறாங்களோ கடைசி காலம் வரைக்கும் கணவனுக்கும் மனைவியாகவும் மனைவிக்கு கணவனாகவும் ஒருவராக இருந்து கடைசி காலம் வரைக்கும் குடும்பத்தை காத்து தாங்கணுன்ற ஒரு பழமொழி, அதுக்காக வாழை மரம் கட்டுவாங்க. அப்போ கல்யாணத்துக்கு மட்டும்தானே கட்டணும்? இல்ல நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்ன விஷயம் மற்ற காரியங்களுக்கு பொருந்தும். சரி, திருமணத்துக்கு கட்டுறதுக்கு இந்த காரியத்துக்கு ஒரு விவரமா சொல்லுவாங்க. இப்ப திருமணத்துக்காக கட்டுறோம்னா இப்ப காது குத்துக்கு கட்டக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. காது நல்ல காரியங்களுக்கு கட்டணும். ஒரு குடும்பம் வாழையடி வாழையா வரணும்னா வாழை மரம் கட்டுறாங்க, அது சரி. சரிங்க, இந்த திருமணம் ஆகுறாங்கல்ல, அந்த வாழை மரம் கட்டுறது எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிக்கிறாங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் வாழை மரத்தை போல ஒருவர் இருந்து கடைசி காலம் வரைக்கும் குடும்பத்தை தாங்கணும். வாழை மரம் எப்படி அந்த வீட்டு விசேஷத்து காரியங்களுக்கு தாங்குதோ அதுபோல குடும்பத்தை தாங்கணும்ன்ற ஒரு விஷயம். சரி, என்னன்னாலும் நம்ம சொல்லலாம்ல, தப்பு இல்லை. ஆமா, ஏதாவது பொருத்தமா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுனால தவறு இல்லை. இப்ப முளைப்பாரி போடுறோம். ஆரம்ப காலத்துல ஏன் முளைப்பாரி போட்டாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம எப்படி அந்த முளைப்பாரி நல்லபடியா முளைச்சு வருதோ அதுல நம்முடைய குடும்பம் செழித்தோங்கும். நம்ம இருந்த விரதம் அதுல நல்லா சுத்தமா தெரியும் அப்படின்னு பண்ணார். ஆனா ஆதி காலத்துல அந்த விதைகள் எப்படி முளைக்குது, சரியான பதமா பக்குவமா இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காகத்தான் தெய்வீக காரியத்திலே அந்த முளைப்பாரி என்ற விதையை பயன்படுத்தி அதை சாமிக்கு முதல்ல கொடுத்து அதுக்கப்புறம் மனிதர்களான நம்முடைய மண்ணிலே விதைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு காரணம் இருந்துச்சு இல்லையா? அப்ப காரணம் இல்லாம எதுவும் இங்க நடக்கிறது இல்ல. அதே மாதிரி இந்த பூங்குழி இறங்குவாங்கல்ல, மாரியம்மனுக்கு பொதுவாக பூங்குழி போடுவாங்க. பூக்குழி போடும் பொழுது இந்த உசிலம்பட்டி பக்கம் போயிருக்கீங்களா? தெரியாது. உசிலம்பட்டி பக்கம், அதான் உசிலம்பட்டினா தெரியாது, நாடகத்துக்கு போயிடல. அந்த பக்கம் போயிருந்தா பாருங்களேன், இந்த வில்லானின்ற ஒரு கிராமம் இருக்கும். வில்லானின்ற கிராமத்துல பூக்குழி இறங்குவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வில்லாண்டி கிராமத்துல வருடத்துக்கு ஒரு முறை பூக்குழி போடுவாங்க. ஆனா அந்த ஊர்ல மட்டும் என்ன ஒரு சிறப்புனா, பூக்குழி போடும் பொழுது இப்போ கங்கு பூக்குழி தயார் பண்ணி இறங்கிடுறாங்க. அந்த பூக்குழி என்ன செய்யுமா, மறு வருடம் வர்ற வரைக்கும் அந்த தீ அணையாம மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு என்ன மழை பெஞ்சாலும் அடமழை பெஞ்சாலும் அந்த கங்கு அணையாதான். மறுமுறை என்ன செய்வாங்களாம், அந்த ஊரில் குறி பார்த்து சாமியை கூப்பிட்டு இந்த இடத்துல இந்த மரம் இருக்குது அதை வெட்டி போடுங்கடா, அது தானா பூக்குழி தயாராகன்னு சொல்லி அந்த ஊருக்கு அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. சாமி எந்த இடத்துல மரம் இருக்கோ அந்த மரத்தை எடுத்து கொண்டு வந்து போடணும்னு சொல்லணும். இப்ப பூக்குழினோன்னு பெரிய ஒரு அம்மனுடைய ஆலயம், பெரிய கோயில். இப்போ மாரியம்மன் மந்தையம்மன்லாம் இயற்கையா பூக்குழி இறங்குறது இயற்கை. ஆனா ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் எங்க திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மனுடைய ஆலயத்திலே பூக்குழி அப்படின்றது மிகவும் சிறப்பான நெருப்பு தலமான அங்க இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே மாதிரி மனுஷர் பூக்குழி இறங்க பார்த்திருக்கீங்க? ஆடு மாடியெல்லாம் பூக்குழி இறங்க பார்த்திருக்கீங்களா? இருக்கு. பண்ணாரி மாரியம்மன் கோவில். அந்த பண்ணாரி மாரியம்மனுடைய ஆலயத்திலே இன்றைக்கும் இந்த கால்நடை நலமாக இருக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கும் பண்ணாரி அம்மனுடைய ஆலயத்திலே அப்படி ஒரு சிறப்பு உண்டு. இன்னைக்கு நம்ம அழகர் கோயில் போயிருக்கீங்களா? கருப்பென்ட்ட தினமும் போயலையும் வரையிலையும் வருஷத்துல ஒரு தடவை உத்தரவு கேட்டு போவாங்க. அடுத்து தினமும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 18ஆம் படி கருப்பு இருக்காருல்ல நம்ம ஐயா, அழகர் மலையில, அவர்கிட்ட தினமும் ஒன்னு சொல்லிட்டு அழகர் கோயிலுக்குள்ள போவாங்க. வருஷத்துல ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணும், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரணும். என்ன விஷயம்? வருஷத்துல ஒரு தடவை கருப்பேன்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணும், திருப்பி சொல்லிட்டு தான் வரணும். அதே மாதிரி தினமும் கருப்பேன்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் போகணும். என்ன விஷயம்? ஐயாவுக்கு அதுல கோளாறு, ஐயாவுக்கு அதுல கோளாறு. நீங்க எல்லாம் இப்படி சிரிச்சீங்கன்னா அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாப்புல? அப்ப இவங்க நம்மளை பத்தி ஏதோ தப்பா பேசுறாங்க போல அப்படி நினைக்க மாட்டாரு என்னை பத்தி? சிரிக்காதீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஐயாவுக்கு அதுல கோளாறு இல்ல, அதனால சிரிக்கிறேன். ஐயாவுக்கு மனசு கோளாறு, ஐயாவுக்கு மனசு கோளாறு, கோளாறு 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 ஐயா கோளாறு. ஐயாவுக்கு அதுல கோளாறு. என்னையா இன்னைக்கு போட்டியா பேசுற?
வந்த பிறகு ராமர் கூட சீதை கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு ஆஞ்சநேயருக்கு கொள்ள ஆசை. இந்த விஷயத்தை ஓயாம ராமர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ஐயா ராமா, சீதையை மீட்டி வந்த பிறகு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது நான் உட்காந்து சாப்பிடணும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ என்னாச்சு, சீதையை மீட்டிட்டு வந்துட்டாங்க, கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்னாச்சு, முனிவர்கள் எல்லாம் ராமா சீதா நீங்கள் 2 பேரும் இங்கே சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அன்பு கட்டளை இட்டார்கள். அந்த அன்பு கட்டளை ஏற்ற ராமர் சாப்பிட வந்தாரு. ஆனால் நேரம் ஆகி போச்சு. குறிப்பிட்ட நேரத்தில் அயோத்திக்கு போனேன்னா அங்கே என்ன ஆகும், பரதன் தீ குளிச்சு இறந்து போயிருவான். அதனால அதை தடுக்கணும்னு சொல்லி ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நீ முன்னாடி போப்பா நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. சாப்பிட உட்காந்தாரு. இலைய போட்டாங்க. இலைய போட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது ராமனுக்கு ஆஞ்சநேயர் ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம், ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், தினமும் சீதை அம்மாவும் நீங்களும் சாப்பிடும் போது சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னாரு. இப்ப நம்ம சாப்பிட உட்கார்ந்து இருக்கோம், ஆனா ஆஞ்சநேயனை காணாமே, நமக்கு மட்டும் உதவி பண்ணவேன்னு சொல்லி அந்த வாழை இலைக்கு நடுவுல சமமா ஒரு கோடு போட்டு கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பூரா ஆஞ்சநேயருக்கு, இந்த பக்கம் இருக்கிறது பூரா எனக்குன்னு சாப்பிட்டார். அதனாலதான் வாழை இலை பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி நீங்க பாருங்க கோடு சமமா இருக்கும் பிரியாம. அது மட்டும் இல்ல வாழை இலை கோட்டுக்கு அந்த பக்கம் என்ன வச்சு சாப்பிடுறோம், காய் பழம். காய் பழம்லாம் யாருக்கு பிடிக்கும், ஆஞ்சநேயருக்கு. ஆஞ்சநேயர் யாரு, வானரம், குரங்கு இனத்தை சார்ந்தவர். அப்ப நம்ம சாப்பிட்ற வாழை இலைக்கு கோடு வந்ததுக்கு கூட ஒரு புராணத்துல இதிகாசத்துல காரணம் இருக்கு. அப்ப இதெல்லாம் எழுதி வச்சாங்கல்ல, அவங்களுக்குலாம் அறிவு இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு அறிவு இருந்துச்சு. அப்ப இவர் என்ன அறிவு அபிச்சத்துன்னு கொடுத்துறாரா, ஐயாவுக்கு அதுல கோளாறு, ஐயாவுக்கு அதுல கோளாறு. ஆட்டுக்கு பால் அவசியம், ஆட்டுக்கு பால் அவசியம், ஆம்பளைக்கு வீரம் அவசியம், ஆம்பளைக்கு வீரம் அவசியம், பூனைக்கு பால் அவசியம், பூனைக்கு பால் அவசியம், பொம்பளைக்கு பேச்சு அவசியம், பொம்பளைக்கு பேச்சு அவசியம். ஒரு குருநாதர் எங்க அந்த குருநாதரை பார்க்க ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு சீடன் வந்தார். சாமி நான் வந்திருக்கேன். உள்ள இருந்த குருநாதர் நான் செத்து போன பிறகு வா, திருப்பி வருவார் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்ம திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க திருக்கோஷ்டி வரணும்னா அப்போ எப்படி இருக்கும், நடந்து வரணும்னா எத்தனை நாள் ஆகும். இப்படியே வர்றாரு 7 முறைக்கு மேலே. கடைசியில் வந்தவர் சொன்னார், சாமி நான் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னார். ராமானுஜர் இருக்கார் இல்லையா, இன்றைக்கு வைணவ பெரியோர் உடையவர் என்று அழைக்கக்கூடிய ராமானுஜர். இன்னைக்கு அவருடைய உடல் 100 ஆண்டுகளுக்கு பிறகு, பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கும் பாதுகாத்து ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ராமானுஜர் நான் வந்திருக்கேன்னு சொல்லல, ஏன் குருநாதர் நான் செத்த பிறகு வானாரு, நான் வந்திருக்கேன்னா நான் என்ற ஆணவம் உனக்குள்ள இருக்கு பாரு. அதனாலதான் அந்த நான் இறந்த பிறகு வா, நான் ஆணவ செத்து போனதுக்கு அப்புறம் வாடா அப்படின்னார். யாரு, நம்ம திருக்கோசியூர் நம்பி ராமானுஜருடைய குருநாதர் சொன்ன அவருக்கு புத்தி இருந்துச்சு. அப்ப அவர் நான் புத்தியை ஒத்தி வச்சு கொடுத்துறாரா, ஐயாவுக்கு அதுல கோளாறு, ஐயாவுக்கு அதுல கோளாறு. தூரம்னார். என் படகுன்னு ஒரிஞ்சுதாங்க தூரம்னா. காசி எங்க 100கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருக்கு, காஞ்சி இங்க இருக்கு, 2க்கு 1 இன்ச்சு தூரம்னா எப்படா அப்படின்போது அப்பதான் இவர் சொன்னாரா, ஐயா காசின்னு எழுதுனீங்கன்னா 2 எழுத்து தான், காஞ்சின்னு எழுதுனீங்கன்னா 3 எழுத்து. அந்த காஞ்சி அப்படின்னு எழுதுறதுல இருந்து 1 இன்ச்சு எடுத்துட்டா அதுவும் காசி தான். அப்ப காசிக்கும் காஞ்சிக்கும் எழுதுனா 1 இன்ச்சு தாங்க தூரம்னா. சொன்ன அவனுக்கு மூளை இருந்துச்சு. அப்ப இவர் என்ன மூளைய ஊளையாவடியை விட்டு கொடுத்துறாரா, ஐயாவுக்கு அதுல கோளாறு, ஐயாவுக்கு அதுல கோளாறு.
மதுரையில் 2 ஆறு ஓடுது. ஒன்று நம்ம வைகை ஆறு, இன்னொன்று கிருதுமால் நதி. கிருதுமால் நதி, கிருதா நதி ரொம்ப பேருக்கு தெரியாமே போயிடுச்சு. இப்போ எப்போ இருந்துச்சுன்னா இன்னும் காலத்தில் எப்படி இருக்கும்? ஆமாம், ஏன்னா இந்த கிருதுமால் இதில் இன்னொன்று சொல்கிறாங்க சித்தப்பா. அதாவது சிவன் வந்து தச்சனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்து அவங்க 2 பேரும் போட்டியில் பிறகு பார்வதி தச்சனுடைய யாகத்தில் இறந்த பிறகு அந்த அம்மாவோட உடல் புறா ஒவ்வொரு உறுப்பும் பூமியில் ஒவ்வொரு இடத்துல விழுந்துச்சான். யாரு? பார்வதியினுடைய ஒவ்வொரு உறுப்பு. அதைத்தான் இன்னைக்கு சக்தி பீடங்கள்னு சொல்கிறாங்க. அதில் பார்வதியோட இருதயம் விழுந்த இடமா, அந்த இருதயம் விழுந்த இடத்தை தான் மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். அதனால தான் அந்த ஆத்துக்கே ஹிருதய மாலா அப்படின்னு பேர். அந்த ஹிருதய மாலான்னு சொன்னதை தான் இன்னைக்கு கிருதுமால் அப்படின்னு சொல்கிறோம்னு ஒரு கதை சொல்லுது. ஆனால் அப்படி இல்லை, அவங்க இதயம் விழுந்த இடம் இங்கே இல்லை, வடநாட்டில் இருக்குது அப்படின்னு வேற கதை சொல்லுது. அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகை ஆறு அப்படின்றது ஏன் வந்துச்சு? சொக்கருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம், நிறையா பேர் சாப்பிட வந்தாங்க. அதில் மீனாட்சி அம்மா கேட்டாங்க சொக்கரை பார்த்து, எங்க இம்பிட்டு பேர் எங்கள் ஊரில் எங்கள் சொந்த பந்தம் எல்லாம் வர்றாங்க, உங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஆளை காணாமே சாப்பிட கேட்பாங்களா அப்படின்னு கேட்க, சிவன் தான் ஆதியும் இல்லை அந்த பிள்ளை அவருக்கு தான். ஆமாம், எந்த சொந்தம் வந்தா முதலும் அவர் தான், முடிவும் அவர் தான். உடனே என்ன பண்ணார்? ஒரே ஒரு ஆள் அனுப்பிவிட்றேன், சாப்பாடு போடுமா அப்படின்னோடனே நல்ல குண்டவதனின் ஒரு ஆள், நல்ல கண்ணன் சன்னம்மா. அது சரி, இல்லை இவரை காட்டலையே, அவரை பார்க்காதீங்க. ஆமாம், அனுப்பி விட்டா இவர் இல்லை பார்த்தாரு, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கவனிச்சு பாருங்க. அப்போ வந்தா சாப்பாடு மீனாட்சி வீட்டில் வந்து சோறை புறம் சாப்பிட்றாப்புல, சோறு குழம்பு அரிசி வறுப்பு அண்டா உண்டா பச்சை காய் அத்தனையும் தின்றேன் மனுஷன், பசி அட்டங்களை. தண்ணி அப்புறம் குடிச்சுட்டேன், மதுரைக்குள்ள இருந்த தண்ணியை புறா, தண்ணியும் பத்தலை. தண்ணின்னு வந்தியா பாருங்க. வந்தார் சொக்கேன், என்னடா வேணும்? தண்ணி தண்டா வேணும், வைடா கையன்னார். வை கை அப்படின்னு சொல்லி ஆறு உருவானதுனால தான் நம்ம ஆத்துக்கே வைகை ஆறுன்னு பேர் வந்துச்சான். இப்போவும் பாருங்க எல்லா ஆறுமே கடலில் போய் சேரும், ஆனால் நம்ம வைகை ஆறு மட்டும் கடலில் போய் நேராக சேராதான். ஏன்? சிவனுக்கு கடலை கடைஞ்சதுனால தானே வாசுகி பாம்பு விஷத்தை கைக்கு கொடுத்துச்சு. அப்போ சிவனுக்கு விஷத்தை கொடுத்த கடலில் சிவனால உருவான நான் போய் கலக்க மாட்டேன் அப்படின்னு ரோசமாக கடலில் கலக்காமல் இருக்க வைகை ஆற்று தண்ணியை தான் நீங்களும் குடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும் ரோசம்? அப்போ அந்த வைகை ஆற்றுக்கு இன்னமும் சொர்ணை இருக்கு. சரி, அதுக்கு சொர்ணை இருக்கு. அப்ப இவர் என்ன சூடு சொர்ணையை சுட்டு தின்னு விட்டாரா? ஐயாவுக்கு அதுல கோளாறு. அதுக்காக வந்து நான் தான் ஒரு வாக்கில் வசனம் பேசுறேன்னா ஏன் தம்பி நீங்க ரொம்ப கேள்வி பண்றீங்களே தம்பி? அவரை எங்க சொந்தக்காரர் அவரு. நான் சொந்தக்காரு. அவ ஊரம் பாருங்க, ஒரே கம்பெனி எடுத்துறாங்க. எப்படி எப்படி நீங்க சொன்னா சிரிப்பாங்க, நான் சொன்னா பேசாம உட்காந்துருப்பாங்க. சிரிக்கிற மாதிரி சொன்னா ஏன்னா பொதுவா கோயிலுக்கு போனா கடவுளை பார்த்து தான் நம்ம கும்பிடுவோம். ஆனா ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போனா மட்டும்தான் ஆஞ்சநேயர் நம்மளை பார்த்து கும்பிடுவார். என்ன காரணம்னா ராமதவாரம் முடியும் பொழுது ஆஞ்சநேயரை தன்னுடன் வாழ்ந்து கூப்பிடும் பொழுது ஆஞ்சநேயர் சொன்னாரா, அங்கேயும் வந்து நீங்க ராமரா இருப்பீங்களான்னு கேட்கும் பொழுது என்னுடைய அவதாரம் முடியுது, நீ ராமனா இருக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அப்போ நான் அந்த பூ உலகத்திலே இருந்து வரக்கூடிய பக்தர்களை ஆண்களை ராமனாகவும் பெண்களை சீதையாகவும் வணங்குறேன்னு சொல்லி இன்னமும் நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா ராமனை பாருங்க நம்மளை பார்த்து கும்புறமா தான் இருப்பார், ஆஞ்சநேயர் பாருங்க நம்மளை பார்த்து கும்புறமா தான் இருப்பார். அப்பேற்பட்ட சிறப்பு உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா, நல்லா பாருமா, ஒரு தரம் உள்ளே எல்லாம் சீக்கிரம் உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா, நான் ஒளிந்திருப்பது உண்மைதானம்மா, உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா. உள்ள போய் பார்த்தீங்கன்னா மானு இருக்கா இல்லையான்னு தெரியும். ஏன்னா மானுக்கு சீக்கிரமாக ஒரு வார்த்தை நறுக்கு சுருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பல காரியங்கள் இருக்குது, இந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் தேடி வர கிடையாது, சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். பல காரியம் இருக்கான், அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டாரா, அதை சொல்லாம நம்மளை குத்து. அதுதான் நீங்க எல்லாம் பொழப்பில்லாம இருக்கீங்கடா, அதான சொல்றீங்க? ஆமாவா? புரிஞ்சுக்குங்க, பாத்துக்குங்க. ஏன்னா அதை ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், முடிச்சோன்னு நீங்கள் அடையாளத்தை சொல்லிடுங்க. இப்போ நம்ம கருப்பேன் 18ஆம் படி கருப்பேன்ட்ட கேட்டீங்க, நான் பார்த்துட்டேன்.
போகும்போது தினமும் சொல்லிட்டு போகிற விஷயம் என்ன, வருஷத்தில் ஒரு தடவை சொல்லிட்டு போகிறது என்ன, திருப்பி வந்து சொல்கிறது என்ன. தினமும் சொல்லிட்டு போகிற விஷயம் என்ன தெரியுமா, மேலே தீர்த்தம் இருக்கு இல்லையா, நூபுர கங்கை, அந்த தீர்த்தத்தில் மட்டும்தான் அழகருடைய திருமேனிக்கு அபிஷேகம் செய்ய முடியும். வேற எந்த தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணாலும் அந்த திருமேனி கருத்து போயிருமா. அதனால் அந்த தீர்த்தத்தை தினமும் எடுத்துகிட்டு வரும்போது அந்த சுவாமி அந்த அபிஷேகம் செய்யக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்களா, கருப்பேன்ட்ட, ஐயா 18ஆம் படி கருப்பா, இது சுத்தமாக தூய்மையாக நூபுர கங்கையிலிருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தம் அப்படின்னு தினம் சொல்லிட்டு போய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. இது தினமும் சொல்லிட்டு போகிறது. வருஷத்தில் ஒரு தடவை சொல்லிட்டு போகிறது என்ன, திரும்பி வந்து சொல்கிறது என்னன்னா, நம்ம சித்திரை திருவிழா அப்போ அழகர் ஆற்றுல இறங்க வருவார்ல, அப்படி வரும்போது அவர் என்னென்ன நகையெல்லாம் போட்டிருக்காருன்னு கருப்பேன்ட்ட கணக்கு சொல்லிட்டு தான் போவாங்க. திருப்பி மலையிலேருந்து மலைக்கு வர்றாரு இல்லையா, அப்படி வரும்போது கொண்டுட்டு போன அத்தனை நகையும் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகணுமா. இதுதான் தினமும் சொல்லிட்டு போகிறது, வருஷத்தில் ஒரு தடவை சொல்லிட்டு போகிறது, திருப்பி சொல்லிட்டு உள்ளே வர்றது இருக்கு இல்லையா.